ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இது பாருங்கள், இது வந்து சைனீஸ் மணி பிளான்ட்டு. இது வந்து செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன பெயிண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து இதனுடைய க்ரோத் பார்த்திங்களா, அப்படியே ஃபுல்லாக வந்து நல்லா இவ்வளோ பெருசு, அப்படியே புஷ்ஷியாக வந்துட்டு புஷ்ஷியாக இருக்குது. அப்படியே ரொம்ப பெரிய செடி, ஃபுல்லாக தழைச்சி ஃபுல்லாக புஷ்ஷியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. சைனீஸ் மணி பிளான்ட். இதுலேருந்து நிறைய வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன், ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இலையே. இந்த மாதிரி நிறைய செடி வந்து நான் ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆலினால் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து க்ரீன் கலர் செண்பகப்பூ. இது வந்துட்டு க்ரீன் கலர் செண்பகப்பூ ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீன் கலர் செண்பகப்பூ செடி. இது வந்துட்டு எல்லோ கலர் செண்பகப்பூ செடி. அப்புறம் இது வந்துட்டு புஷ்ஷியாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து சுகருக்காக சாப்பிட்றது இன்சுலின். இந்த செடி பேர் வந்து இன்சுலின். இது வந்து சின்ன தொட்டி தான் வச்சுருக்கேன். இதோ சின்ன தொட்டி தான் வச்சுருக்கேன். ஆனால் இதனுடைய இந்த செடியை பாருங்கள், இவ்வளோ பெருசாக இவ்வளோ அழகாக அடர்த்தியாக வந்திருக்குன்னு. இன்சுலின். இது வந்துட்டு நம்ம சிவனுக்குரிய வில்வ இலை, வில்வை செடி. வில்வை மரமாகணும். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து செடியாக இருக்குது. இந்த இலையை வந்து பார்த்திங்களா இப்படி தான் வரும். ஒரு இதுலேயும் மூணு இதழ். இது ஷேப் இதே மாதிரி வரும். ஒரு கிளையிலையும் இலை, ஒரு இலை வர, அதாவது 3 இலை. இந்த மாதிரி தான் இதனுடைய ஷேப் ஃபுல்லாகவே வரும். 3 இலை. இதுவும் எல்லாமே 3 இலை. இது 3 இலை. சிவன் செடி. இது வில்வை செடி. அடுத்தது திருநூர் பட்சி. இது வந்து ஸ்டார் லில்லி. இது வந்துட்டு பசலைக்கீரை. இது வந்து ஷோக்கு வச்சுருக்கேன் இந்த செடி. இது வந்து பிங்க். இந்த கலரு பிங்க்கில் இதுக்கு இது. இந்த அடுத்தது வந்து இதோ பர்பிள் கலரு. நிறைய பூத்துருக்கு. இது வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற இலை. ரொம்ப வாசமாக இருக்கும். பிரியாணி, குருமா அந்த மாதிரி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செடி தான் இது. அடுத்தது டிசம்பர் செடி வச்சுருக்கேன். இதுவும் வந்து நிறைய புஷ்ஷியாக வந்திருக்கு. டிசம்பர் மாதம் வந்து டிசம்பர் பூ பூக்கும். நிறைய வந்துட்டு அழகாக வந்திருக்கு. அடுத்தது குட்டி மல்பெரி செடி. இது பாருங்கள், பாட்டு எவ்வளோண்டு பாட்டில் வச்சுருக்கேன். மல்பெரி செடி குட்டி தான். இதோ சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் மல்பெரி. இங்கே ஒரு களை விட்டுருக்கு, இங்கே ஒரு களை விட்டுருக்கு. நான் வந்து மல்பெரி செடி வந்து சேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். சில செடிங்கள்லாம் வந்து சேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க செடிங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு ரோஸ் செடி. இது எல்லாமே வந்து திருநீர் பற்றி, அதாவது சப்ஜா விதை. இதுலேருந்து தான் சப்ஜா விதை கிடைக்கும். இது நம்ம வீட்டில் வந்து எல்லா தொட்டிலையுமே நிறைய வரும். அப்படியே பார்க்கவே ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா தொட்டிலையும். இதுலேயும் பசலைக்கீரை.
பசலைக்கீரை வந்து கொஞ்சம் நிறைய தொட்டியில் போட்டிருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு வேணும் எனக்கு. கீரை வந்து அது ரொம்ப நல்லது, பசலைக்கீரைன்றது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் வந்து பசலைக்கீரையை பண்ணியிருக்கேன். இது வந்து சாண்டல் கலர் செம்பருத்தி. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த செடி வந்து ஒரு 6-7 செடிக்கிட்ட காமிச்சிட்டேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு 6-7 செடி. இந்த மாதிரி தினமும் என்கிட்ட இருக்க செடிங்கள்லாம் என்னென்னன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது செடி வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு செடி தரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.